காலத்துக்கும் சூழ்நிலைக்கும் தகுந்தபடி தன்னுடைய திட்டங்களையும் செயல்முறைகளையும் வகுத்து கொள்றவங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னைக்கும் மாறாமல் நிலைச்சி இருக்கும். என்ன சொல்கிறீங்க? பல அவமானங்களுக்கு பிறகு தான் நாம் உணர்வோம் யார்கிட்டையும் அதிக உரிமை எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு. என்ன சொல்கிறீங்க? அடுத்தவங்க நமக்கு கொடுக்குற விமர்சனம் சரியாக இருந்தால் திருத்திட்டு போய்க்கலாம், தவறாக இருந்தால் சிரிச்சிட்டு போக வேண்டியதான். என்ன சொல்கிறீங்க? உடம்பு முடியாமல் போகும்போது தான் தெரியும் நாம் வீணடித்த காலம் எவ்வளவு முக்கியமானதுன்னு. பட் இட்ஸ் டூ லேட். சிலருக்கு நம்மளை பிடிக்காமல் போகிறதுக்கு காரணம் நம்ம குணம் சரியில்லை அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு நினச்சிங்க. அவங்க குணத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இல்லை அப்படின்றதுனால தான். கூட்டில் வாழும் பறவைகளை கலைக்க ஒரே ஒரு கல் போதும். அதே மாதிரி கூடி வாழுற குடும்பத்தை கலைக்க ஒரே ஒரு சொல்லு போதும். என்ன சொல்கிறீங்க? எத்தனை உறவுகள் நம்மளை விட்டுட்டு போனாலும் நம்ம விடாத ஒரே ஒரு உறவு தனிமை தான். மௌனமும் சிரிப்பும் ரொம்ப சக்தி வாய்ந்தது. மௌனம் நிறைய பிரச்சனைகளை குறைச்சிரும், சிரிப்பு நிறைய பிரச்சனைகளை தீர்த்துடும். ஆனால் சில டைமு ஈச்ச வாயின்னு சொல்லியிருக்கு. நாம் யாரையும் பார்த்து இவருக்கு என்ன குறை அப்படின்னு நினச்சிடக்கூடாது. வழிகளோட தான் பல பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு. விறகு விற்கிறவர் கண்ணுக்கு வீணை கூட கிலோ கணக்கில் தான் தெரியும். நாம் யாருன்றதை விட யார் பார்வையில் நாம் பார்க்கப்படுறோம் அப்படின்றது தான் பயணம்.